குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய பாரத் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு இன்ட்ரோடக்டரி வீடியோ ஒன்று, ஒரு லென்த்தியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நம்ம கான்சன்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த சிலபஸ் டிஸ்கஷன், அதுக்கப்புறம் வாட் வி ஷுட் டூ அண்ட் வாட் வி ஷுட் நாட் டூ டு அச்சீவ் அவர் கோல் என்பதை பற்றி ஒரு லென்த்தியான வீடியோ போட்டிருந்தோம். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளாக நம்ம வீடியோவே போடலை. அந்த ஒரே ஒரு வீடியோவோட நின்று போச்சு. என்னன்னா ஆரம்ப சூரத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையுமே ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஒன்று சூரத்தனமாக ஆரம்பிப்பாங்க. ஆனால் போக போக அது டல் அடிச்சிடும், படுத்துரும். ஸோ அப்படித்தான் போல இருக்கு அப்படின்னு நிச்சயமாக நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை. என்கிட்ட இது ரிலேட்டடான புக்ஸ் நிறைய இருக்கு. ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் பழைய எடிஷனாக போயிடுச்சு. அப்கோர்ஸ் அதுவும் இந்த சிலபஸ் கவர் பண்ணுது. ஆனாலும் நான் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்ல இருக்கிற லேட்டஸ்ட் புக்ஸ் அப்டேட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஸ்ட்ராங்கா இறங்கணும். சும்மா ஏதோ நம்மகிட்ட இருக்கிறத இப்படி சொல்றது அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம சொல்லிட்டோம்னா அதுதான், அந்த அளவுக்கு அதை தரமா தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் மைண்ட்ல செட் பண்ணி வச்சுக்கிட்டு இது ரிலேட்டடான புக்ஸை நான் மார்க்கெட்ல பயங்கரமா சர்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் மேஜரா நான் எல்லா புக்ஸுமே வாங்கிட்டேன். இப்போ அந்த புக்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டி நாம என்னென்ன புக்ஸ் படிக்க போறோம், எந்தெந்த புக்ஸை நம்ம ஃபாலோ பண்ண போறோம், நான் ஃபாலோ பண்றேன், எந்தெந்த புக்ஸை நான் ஃபாலோ பண்ணி வீடியோ போட போறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்களும் முடிஞ்சா நீங்க அதை வாங்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்க வேணும்னா அந்த புக்ஸை நீங்க வாங்கிக்கலாம், மார்க்கெட்ல கிடைக்கும். அல்லது நீங்க எனக்கே ஃபோன் பண்ணி, என்னுடைய ஃபோன் நம்பர் 8903893438, இந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த புக்கு நீங்க அனுப்புங்க. ஏன்னா நான் ஒரு புக் ஷாப் தான் வச்சிருக்கேன். அதனால என்கிட்ட அந்த புக்ஸ் எல்லாமே என்னுடைய கடைக்காக நான் மேக்சிமம் எல்லாமே வாங்கிட்டேன். இதுல உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு இந்த புக்ஸ் எனக்கு தேவை சார், நீங்க அனுப்புங்க அப்படின்னாக்கா நான் கூரியர் ஃப்ரீயா நான் உங்களுக்கு கூரியர்லேயே நான் அனுப்பி வைப்பேன். வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். பட் இட்ஸ் நாட் அ மஸ்ட். நீங்க வீடியோ பாருங்க. ஏன்னா வீடியோவே நல்ல ரெஃபர் பண்ணி எதுவும் மிஸ் பண்ணாம தான் நான் கொடுப்பேன். என்னுடைய வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னாவே போதும். இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம படிச்சுக்கிறதுக்கு ஒரு புக் இருந்தா பெட்டர்னு நினைச்சீங்கன்னா அந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம். ஓகேயா? நவ் வி see. இப்போ எடுத்த உடனே இந்தியன் பாலிட்டிக்கு நாம ஃபாலோ பண்ண போற புக்கு இதுதான். இந்தியன் பாலிட்டி, லக்ஷ்மிகாந்த். இதுதான் பெஸ்ட் புக். இதுக்கு மேல இந்தியன் பாலிட்டிக்கு வேற எந்த புக்குமே கிடையாது. இந்த ஒரே ஒரு புக்கை தான் நான் ஃபாலோ பண்ண போறேன். நீங்களும் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். தட் இஸ் ஃபார் இந்தியன் பாலிட்டி. அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு நாம ஃபாலோ பண்ண போற புக் நிதின் சின்ஹானியா எழுதின இந்த புக்கு தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சரை பொறுத்தவரையிலும் இந்த ஒரு புக்கு தாராளமாக போதும். இது ஒரு புக்கு நம்ம ஃபாலோ பண்றோம். அதுக்கு அடுத்தது சோஷியாலஜிக்கு நான் 2 புக்கு நான் வாங்கியிருக்கேன். இந்த புக்கு தாராளமாக போதும். ஒன்னு சங்கர் ராவ் எழுதின, ரெண்டுமே சங்கர் ராவ் எழுதின புத்தகம் தான். ஒன்னு சோஷியாலஜி, பிரின்சிபிள்ஸ் ஆஃப் சோஷியாலஜி வித் அன் இன்ட்ரோடக்ஷன் டு சோஷியாலஜிக்கல் தாட். சோஷியாலஜிங்கிறது ஜெனரல், அதனுடைய பிரின்சிபிளும் சோஷியாலஜிக்கல் தாட்டினுடைய இன்ட்ரோடக்ஷனும் உரிய புத்தகம். இதுவும் சங்கர் ராவுடைய புக்கு. இதையும் இன்னொன்னு சோஷியாலஜி ஆஃப் இந்தியன் சொசைட்டி என்கின்ற அதே சங்கர் ராவுடைய புக்கு. இந்த 2 புத்தகங்களை தான் நான் ஃபாலோ பண்ண போறேன் ரிகார்டிங் சோஷியாலஜி. அடுத்தது ஹிஸ்டரிக்கு ஒரு 4-5 புக்கு நான் வச்சிருக்கேன். இப்போ மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியாவை பொறுத்த வரையிலும் நீங்க இந்த புக்கு ஒரு பெஸ்ட் புக்கு. இது ஸ்பெக்ட்ரம் என்கின்ற ஒரு கம்பெனியினுடைய புக்கு. இது ஒரு பெஸ்ட் புக். ஸ்பெக்ட்ரம், ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, ஸ்பெக்ட்ரம்.
இந்த புக்ல பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் கிராஃபிக்கல் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு நல்ல புக்கு, ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா ஸ்பெக்ட்ரம். ஸோ இதுதான் ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பிபின் சந்திரா என்கின்ற ஓரியன் பிளாக் ஸ்வான் என்ற கம்பெனியினுடைய ரொம்ப ஸ்டாண்டர்டான கம்பெனி ஓரியன் பிளாக் ஸ்வான், அவங்களுடைய புக்கு பிபின் சந்திரா. இந்த புக்கும் நல்லா இருக்கு. நான் இதையும் அதையும் சேர்ந்து நான் ரெஃபர் பண்ண போறேன். அடுத்தது இன்னொரு புக்கு இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இது பிபின் சந்திரா, மிருதுளா முகர்ஜி 3 பேர் எழுதியிருக்காங்க. ஸோ பிபின் சந்திரா, மிருதுளா முகர்ஜி எல்லாம் சேர்ந்து எழுதின ஒரு புத்தகம் இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் இந்திய வரலாறு. ஸோ இதுவும் கிட்டத்தட்ட மாடர்ன் இந்தியா மாதிரி தான், ஆனால் ஸ்பெஷலி ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் த 75 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி இந்த புக். அதுக்கு நான் இந்த புக் நான் ஃபாலோ பண்ண போறேன். இது எல்லாம் வேண்டாம், பொதுவா ஆன்ஷியன் ஹிஸ்டரி, மெடிவல் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு புக் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதுதான் பெஸ்ட் புக்கு. இது கிருஷ்ணா ரெட்டியினுடைய புக். ஸோ இந்தியன் ஹிஸ்டரி பை கிருஷ்ணா ரெட்டி. இந்த ஒரே ஒரு புக் வாங்கினீங்கன்னாவே இட் கவர்ஸ் த என்டையர் ஹிஸ்டரி. நான் இது மற்ற 3 புத்தகங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் ஃபாலோ பண்ண போறேன். அதாவது ஒரு புக் பார்க்குறோம், அதுல இருக்கிறத விட இன்னொரு புக்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லையா? அதுக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த புக்ஸ் நான் ஃபாலோ பண்ண போறேன். பட் ரிகார்டிங் வேர்ல்டு ஹிஸ்டரி, வேர்ல்டு ஹிஸ்டரியை பொறுத்தவரையிலும் வேர்ல்டு ஹிஸ்டரியை பொறுத்தவரையிலும் இந்த புக்கு நல்ல புக்கு. அர்ஜுன் தேவனுடைய புத்தகம். இது பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு ஹிஸ்டரி, அந்த வேர்ல்டு வார் இருக்கு இல்லையா, அந்த வேர்ல்டு வார் எப்படி ஆரம்பிச்சுச்சு, அதுக்கு அப்புறம் வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2, அதுக்கப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ், ஃபார்மேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ், அப்படி அதுக்கப்புறம் உள்ள ஒரு வேர்ல்டு ஹிஸ்டரி இந்த புக்கு. இதை பார்த்துக்கலாம். பட் இது சஃபிஷியண்டா நமக்கு இருக்காது. அதனால நான் என்ன பண்ண போறேன்னா கிருஷ்ணா ரெட்டி எழுதின, அதாவது இந்தியன் ஹிஸ்டரிக்கு கிருஷ்ணா ரெட்டி இருக்கார் இல்லையா, அதே மாதிரி வேர்ல்டு ஹிஸ்டரிக்கு கிருஷ்ணா ரெட்டி ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்கை நான் வாங்க போறேன். ஒரு 6 புக் நான் வாங்க போறேன். இன்னும் நான் வாங்கல, ஆர்டர் போட்டிருக்கேன், எனக்கு வந்துடும். இந்தியன் ஹிஸ்டரி பை கிருஷ்ணா ரெட்டி அந்த புக் ஒன்று நான் வாங்கி ஆகணும், வாங்கிடுவேன். எக்கனாமிக்ஸை பொறுத்தவரையிலும் 2 புக். இந்தியன் எக்கானமி பை விவேக் சிங், இந்தியன் எக்கானமி பை விவேக் சிங், இந்தியன் எக்கானமி பை ரமேஷ் சிங். ஸோ இந்த 2 புக் நான் வாங்கியிருக்கேன். இதில் எனக்கு தெரிஞ்சு ரமேஷ் சிங் பெட்டராக இருக்கு. அதுக்காக விவேக் சிங் நல்லா இல்லைன்னு நான் சொல்லலை. ரமேஷ் சிங் புக்கை நான் புக்கை ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு விவேக் சிங் புக்கை நான் சப்போர்ட்டிவாக வச்சுக்க போறேன். இது 2. இது இல்லாம இந்தியன் எக்கானமிக்கு நிதின் சின்ஹானியா என்ற ஒரு புக் ஒன்று இருக்கு. அதுவும் நான் வரவழைக்கிறேன், ஆர்டர் போட்டிருக்கேன், நிதின் சின்ஹானியா. ஸோ வேர்ல்டு ஹிஸ்டரிக்கு கிருஷ்ணா ரெட்டி, இந்த இந்தியன் எக்கானமியை பொறுத்தவரையிலும் நிதின் சின்ஹானியா என்கின்ற ஒரு புக்கு. இந்த புக்கு ஒன்று நான் வாங்கணும். இந்த 2 புக் நான் வாங்க போறேன். அடுத்தது ஜியாகிரபியை பொறுத்தவரையிலும் என்கிட்ட இப்ப 2 புக் இருக்கு. ஒன்று சர்டிபிகேட் பிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியாகிரபி பை கோ செங் லியாங் என்கின்ற சர்டிபிகேட் பிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியாகிரபி. இது ஒரு பெஸ்ட் புக். இது நான் ஃபாலோ பண்ண போறேன். இது வெறும் 360 ரூபா, ஆக்ஸ்போர்ட் கம்பெனி போட்டிருக்கு. பிளஸ் மஜித் ஹுசைன் எழுதின ஜியாகிரபி ஆஃப் இந்தியாவுக்கு மஜித் ஹுசைனுடைய இந்த புக்கு நான் ஃபாலோ பண்ண போறேன். இதை தாண்டி இதே மஜித் ஹுசைன் எழுதின இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரபி என்ற ஒரு புக்கு, அது ஒன்று வாங்க போறேன். ஸோ இப்போ நான் வாங்க போறதுல வேர்ல்டு ஹிஸ்டரி கிருஷ்ணா ரெட்டி, இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியாகிரபி மஜித் ஹுசைன், இந்தியன் எக்கானமில நிதின் சின்ஹானியா, இந்த 3 புக்கு நான் ஆர்டர் போட்டிருக்கேன், வரும். அடுத்தது என்விரான்மெண்ட்டுக்கு இது சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில போட்ட 11th எடிஷன் லேட்டஸ்ட் புக். இது ஒரு நல்ல புக். ஆனா இந்த புக் மட்டும் பத்தாது. நான் பார்த்தேன், போதும், ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறதுக்கு போதும். ஆனா நான் இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லணும். நான் நிறைய சொன்னாதான்
நீங்கள் அதிலிருந்து எழுதும்போது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை. அதனால நான் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜிக்கு மஜீத் ஹுசைன் எழுதின ஒரு புக் இருக்கு, என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி பை மஜீத் ஹுசைன். இது ஒரு புக்கு நான் வாங்க போகிறேன். ஸோ 4. 5வது சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா என்ற ஒரு புக். அது நமக்கு கொஞ்சம் சிலபஸில் சில போர்ஷன்ஸ் வந்து சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா என்ற ஒரு புக்கு. எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் பை அட்டுல் கார்க். அட்டுல், ATUL, அட்டுல் கார்க், GARG. அட்டுல் கார்க் எழுதின எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் என்கின்ற ஒரு புத்தகம். ஸோ இந்த 6 புத்தகம் நான் வாங்குறேன். ஸோ இந்த புக்கெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், வாங்கியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன். இன்னொரு 6 புக்கு எனக்கு இன்னும் 2-3 நாளில் எனக்கு வந்துடும். ஒன்று வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பை கிருஷ்ணா ரெட்டி, இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பை மஜீத் ஹுசைன், இந்தியன் எக்கானமி பை நிதின் சின்ஹானியா, எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் அட்டுல் கார்க், சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா, என்விரான்மெண்ட் அண்ட் ஈகாலஜி பை மஜீத் ஹுசைன். ஸோ இந்த புக்ஸும் நான் வச்சுக்கிட்டு, இப்போ என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரையில் நான் மஜீத் ஹுசைனை மெயினாக வச்சுக்குவேன். சங்கர் IAS அகாடமியில் போட்டிருக்க இந்த 11th எடிஷன் புக்கை சப்போர்ட்டிவாக வச்சுக்கிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ இந்த புக்ஸை நான் பேஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன். இதை தவிர எனக்கு தேவை NCERT புக்ஸ். இந்த NCERT புக்ஸ் வாங்குறதுல நான் அதுக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் என் கையில் புக்ஸ் வரலை. புக்ஸ் வரலைனாலும் இந்த புக்ஸ் எல்லாம் இருக்கு. எஸ்பெஷலி இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் எடுத்தோடனே இப்போ நாளைக்கு அதுலேருந்து நான் வீடியோ போட ஆரம்பிச்சிடுவேன். இனிமே வாரத்துக்கு 2 வீடியோ, குறைஞ்சது 3 வீடியோ 4 வீடியோ நான் முயற்சி பண்ணுவேன் போடுறதுக்கு. ஸோ இனிமேல் வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம். இனிமேல் இந்த 6 புக்கும் எனக்கு வரப்போகுது, அது வரட்டும். அதுக்கப்புறம் நமக்கு தேவை NCERT சிலபஸ். 6லேருந்து 12வது வரைக்கும் NCERT சிலபஸ் புக்ஸு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கையில் வரலை, ஆனால் சீக்கிரமே வந்துடும். ஆனால் அதுக்கு நெட்டில் அவைலபிளாக இருக்குது. நெட்டில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துருவோம் அப்படின்னு தான் நான் முயற்சி பண்ணேன். நினச்சா இன்னைக்கு கூட எல்லாத்தையும் எடுத்துருவேன். ஆனால் புக்கினுடைய காஸ்ட்டும் பிரிண்ட் அவுட் பண்ணுற காஸ்ட்டும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒரு புக்கை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிறத விட, ஏன்னா அந்த NCERT புக்ஸ் வந்து ரொம்ப சீப், 60 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய் இவ்வளோ தான் இருக்குது அந்த புக்கு. ஸோ நான் ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன்னு வச்சுங்க, அந்த காசை விட எனக்கு இது சீப்பாக இருக்கும். நான் காசுக்காக சொல்ல, ஒரு பிரிண்ட் அவுட்டை விட ஒரு புக்கில் படிக்கிறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் பெஸ்டராக இருக்கும். அதுக்காக ஐ வெயிட் ஃபார் NCERT சிலபஸ் புக்ஸ். இன் a day or two, 1 or 2 டேஸில் எனக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாலும் எனக்கு கவலை இல்லை. the books are available in the நெட்டில் எனக்கு அவைலபிளாக இருக்குது. அதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் பேஸ் பண்ணி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ NCERT புக்ஸ் நம்ம பண்ணணும். இந்த NCERT புக் சிலபஸ்லாம் 6லேருந்து 12 வரைக்கும் இருக்கிறதுனால என்னுடைய இன்னொரு சேனல் இருக்குது, அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாரத் ஸ்கூல் அப்படின்னு ஒரு 42,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. 42,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உடைய BHARATH பாரத் ஸ்கூல் அப்படின்னு என்னுடைய ஃபோட்டோ போட்டு அந்த பாரத் ஸ்கூலில் வீடியோஸ் நிறைய இருக்குது. அதில் இதுவரையிலும் சமச்சீர் கல்வி 10th 11th 12th அக்கௌண்டன்சி, சயின்ஸு, இது மாதிரி சமச்சீர் கல்விக்கான புத்தகங்கள் அதுதான் நான் போட்டிருக்கேன். இன்னும் நான் CBSEக்கான NCERT சிலபஸ் போடலை. இது ஹைஸ்கூல் சம்பந்தமாக இருக்கிறதுனால இது IAS அகாடமி அப்படிங்கிற இந்த சேனலில் நான் போடாமல் அது பாரத் ஸ்கூல் என்கின்ற அந்த சேனலில் தான் நான் போடுவேன். அதனால அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு அதனுடைய இதெல்லாம் கொடுத்துருங்க. நீங்கள் அந்த சேனலுக்கு போய் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் 6th-லேருந்து 12th வரைக்கும் NCERT புக்ஸ் போடும்போது அதில் வரும், நீங்கள் அதை ஒரு தடவை பாருங்கள். ஏன் NCERT புக்ஸ், ஏன் சார் இதுதான் படிக்கிறோமே, ஏன் சார் அது போய் கீழே இறங்கி 7th 8th 9th அது ஒரு தடவை காதால் கேட்டுட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப பேசிக், ரொம்ப ஃபண்டமெண்டல். அந்த பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டலை நம்ம ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மேலே இதெல்லாம் ஹையர் லெவல் புக்ஸ். இந்த புக்ஸ்லேருந்து நம்ம மெட்டீரியல் கொடுக்கும்போது நீங்கள் உள் வாங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதனால தான் NCERT புக்ஸும் நான் போடுறது அப்படின்னு தீர்மானிச்சிருக்கேன். அது பாரத் ஸ்கூலில் போங்க. அது நான் CBSE 6th standard CBSE ஹிஸ்ட்ரி, 6th standard CBSE ஜியாகிரபி,
டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஹிஸ்ட்ரி அந்த மாதிரியே நான் போடுவேன். நீங்கள் அந்த இதில் போய் நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இது ரிலேட்டட் வித் சிலபஸ். இப்போ புக்ஸ் ஆயிடுச்சு. ஒரு சிலபஸை பற்றின ஏற்கனவே டிஸ்கஷன் வந்துருச்சு. என்சிஆர்டி புக்ஸோ நான் சொல்லிட்டேன். அடுத்தது தமிழ் மீடியம் புக். தமிழ் மீடியம் புக்ஸ் சிலர் வந்து இங்கிலீஷில் இப்போ நான் வந்து ஒரு மாதிரி பைலிங்குவலாக தான் நம்ம சொல்ல போகிறோம். அதனால வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஈஸியாக தான் உங்களுக்கு புரியும். இருந்தாலும் சார் நான் ஒரு புக்கு எனக்கு தமிழ் மீடியத்தில் வேணுமே, அப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னா வெங்கடேசன் புக்ஸ், ஹிஸ்ட்ரிக்கெல்லாம் வெங்கடேசன் புக்ஸ், வெங்கடேசன் என்கிட்ட ஆத்தர்னுடைய புக்ஸு அது என்கிட்டே அவைலபிள். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அது பியூர்லி தமிழில் தான் இருக்கும். அதே மாதிரி சதீஷ்குமாரனுடைய புக்ஸ், சதீஷ்குமாரனுடைய புக்ஸ் ஹிஸ்ட்ரிக்கும் இருக்கு, பாலிட்டி அரசியலுக்கும் இருக்கு, அரசியல் அமைப்பு இவைகளுக்கு எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு நான் தமிழில் தான் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா வெங்கடேசன் புக்ஸு, சதீஷ்குமார் புக்ஸு நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேயா? ஸோ திஸ் இஸ் ரிகார்டிங் ஹிஸ்ட்ரி. இப்போ நீங்கள் எப்படி படிக்கிறது? இப்போ இனிமே இந்த வாரத்திலிருந்து வாரத்திற்கு மினிமம் 2 வீடியோஸ் நான் போடுவேன். எனக்கு இந்த பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட வேண்டியது இருக்கு. அதனால நான் அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதனால இதில் வாரத்துக்கு 2 வீடியோ மினிமம் போடுவேன். மேக்சிமம் 3 வீடியோ கூட போடுவேன். பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் ஒரு 3 மந்த்ஸில் முடிஞ்சிடும். அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு 4 வீடியோ 5 வீடியோ நம்ம டெய்லி போடலாம். அப்போ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இப்போ நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறது? இப்போ நான் உங்களுக்கு இவ்வளோ புக்ஸு காட்டினேன். இன்னொரு 6 புக்ஸ் எனக்கு வர வேண்டியது இருக்குது. அது எந்த ஆத்தரனுடைய புக்கும் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணால், நான் ஆஸ் எ டீச்சர் எனக்கு சில புக்ஸ் ரெஃபரன்ஸ் தேவைப்படும். இப்போ நான் ஒன்று படிச்சுட்டே இருப்பேன், இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பத்தாது, அப்போ இன்னும் வேணும் அப்படின்னு நினச்சா இன்னொரு புக்கை எடுத்து அதில் என்ன கொடுத்துருக்கான், அதில் ஏதாவது இதை விட அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்து ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்க்காக தான் நான் இன்னும் 2-3 புக்கு நான் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் அவசியம் இல்லை. வாட் ஐ சஜஸ்ட் யூ இஸ், நீங்கள் ஒரு தடவை வீடியோவை பாருங்கள். இப்போ சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி ஃபஸ்ட் இயர் படிக்கிறீங்க, இப்போ போய் நீங்கள் உட்காந்துட்டு இந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு தடவை வீடியோ பாருங்கள். ஒவ்வொரு பேப்பருக்கும் தனித்தனியாக ஒரு நோட்டு போடுங்க. அந்த நோட்டில் இந்த வீடியோ போட்டு வீடியோனுடைய தலைப்பை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நீங்கள் ஹிண்ட்ஸ் மாதிரி நீங்கள் எடுங்க. ஒரு தடவை நீங்கள் காதில் வாங்கிட்டு அப்புறம் அதை சுருக்கமாக நீங்கள் ஒரு ஹிண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ இல்லாமல் அந்த ஹிண்ட்ஸை மாத்திரம் படித்தாவே நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீகால் ஆகும். அது போதும். நீங்கள் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு வந்துட்டீங்க, இல்லை நம்ம வந்து வீடியோ கேட்குறோம், அது இருந்தாலும் நம்மளும் ஒரு புக்கு வச்சுக்கிட்டா பெஸ்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் தி பெஸ்ட் புக்கு ஏதாவது ஒன்று நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே ரொம்பவும் அனலைஸ் பண்ணி, there are hundreds of books in the market. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பப்ளிஷர்ஸ் அவ்வளோ புக்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கிறது, நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே ரொம்பவும் ஸ்டாண்டர்டான புக்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். ஆக்ஸ்ஃபோர்ட், அதாவது சில கம்பெனி அப்படின்னாவே நீங்கள் அதை பற்றி அந்த ஃபேக்ட்ஸை பற்றி கவலையே பட வேண்டியதில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆக்ஸ்ஃபோர்ட், ஓரியன்ட் பிளாக் ஸ்வான், ஸ்பெக்ட்ரம், இது மாதிரியான மெக்ராஹில், டாடா மெக்ராஹில் வேற, மெக்ராஹில் வேற. ஸோ மெக்ராஹில் இவைகள்லாம் பப்ளிஷர்ஸ்லேயே ரொம்ப திறமையான பப்ளிஷர்ஸ். இவங்க ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்தால் தான் இவங்க பப்ளிஷே பண்ணுவாங்க. ரொம்ப சாதாரணமான புக்ஸ் இவங்க பப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இந்த பப்ளிஷர் அப்படின்னாவே அந்த புக்கை நீங்கள் நம்பி வாங்கலாம். உங்கள் சிலபஸ் அதில் கவர் ஆகுதா இல்லையாங்கிறது மட்டும்தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய அந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு நீங்கள் கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கான பர்ஃபெக்ட் புக்ஸ் இதுதான் நான் வாங்கியிருக்கேன். வாங்க போகிற புக்ஸும் மெக்ராஹில், ஆக்ஸ்ஃபோர்ட் இந்த மாதிரி கம்பெனி தான். இன்னொரு 6 புக் நான் வாங்குவேன். அதுக்கப்புறம் நான் புக் வாங்க மாட்டேன். நீங்கள் இவ்வளோ புக் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு புக் நான் சொல்லியிருக்கேன். இந்த புக்கில் எது உங்களுக்கு அப்பீலிங்காக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வாங்குங்க, போதும். நான் வீடியோ கொடுக்குறேன், பக்கத்தில் நீங்கள் ஒரே ஒரு புக்கு, அதுவும் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான் நீங்கள் வாங்க வேண்டாம், செகண்ட் இயராக இருந்தாலும் வாங்க வேண்டாம், அப்படி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இப்போவே உங்களுக்கு இந்த ஆப்ஷனல் பேப்பர்னு 2 பேப்பர் இருக்குது. நீங்கள் ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்னா ஆப்ஷனல் பேப்பரில் 2 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பேப்பர் இருக்குது. எக்கனாமிக்ஸ் அப்படின்னா ஆப்ஷனல் பேப்பரில் 2 எக்கனாமிக்ஸ்.
பாட்னி அப்படின்னா 2 பாட்னி பேப்பர், ஜுவாலஜினா 2 ஜுவாலஜி பேப்பர், ஹிஸ்ட்ரினா 2 ஹிஸ்ட்ரி பேப்பர். நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் 2 பேப்பர் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங்கில் 2 பேப்பர் இருக்குது. ஸோ இப்போ அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இருக்கும்போதே அந்த பேப்பர்ஸை கவர் பண்ணுங்க. நீங்கள் டிகிரி முடிச்சு வெளியே வரும்போது டிகிரியில் என்ன படிக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த 2 பேப்பரும் முடிச்சிருக்கணும். ஸோ நீங்கள் 2 பேப்பர் ஐஏஎஸ்ல படிச்சு முடிச்சிட்டீங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் டிகிரி முடிச்சு வெளியே வரும்போது ஐஏஎஸ்ல 2 பேப்பர் நான் முடிச்சிருக்கேன், என்னுடைய வீடியோஸ் ஓரளவுக்கு பார்த்துருக்கேன், ஓரளவுக்கு வீடியோஸ் பார்த்துருக்கேன், ஹிண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னாவே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் உட்காந்தீங்கன்னா ஒரே 1 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஐஏஎஸ்ஸை ஜெயிச்சிடலாம். ஸோ அப்போ நீங்கள் அப்போ வாங்கினா போதும். அப்போ நீங்கள் ஒரு புக் எனக்கு இருந்தால் நல்லதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது தான், இப்போ நான் வீடியோ எடுக்க ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு எங்கேயோ ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். அப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் புக்ஸ் வேணும் போல் எனக்கு தோணுச்சு. அப்புறம் நான் புக்கெல்லாம் வாங்கிட்டேன். இப்போ என் கையில் சஃபிஷியன்ட் புக்ஸ் இருக்குது. இன்னொரு 6 புக் வரும். அது வந்துச்சுன்னா அதெல்லாமே எனக்கு சர்ப்ளஸ் தான். இப்போ எனக்கு தேவையான அளவுக்கு அதை விட அதிகமான புக்ஸு ரெஃபர் பண்ணுற அளவுக்கு நான் நிறைய புக்ஸ் வச்சுருக்கேன். பட் நீங்கள் அதெல்லாம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பேப்பருக்கு ஒரு புக், இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் தான், அது ஒரு புக் வச்சுங்க போதும். நானே அந்த ஒரு புக் தான், மீதி எல்லாமே ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட். இந்த ஒரு புக்கில் இருந்துச்சுனாவே நீங்கள் போதும். இது மாதிரி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. வீடியோ ஒரு தடவை பாருங்கள், ஹிண்ட்ஸ் எடுத்துக்கங்க. சந்தர்ப்பம் வரும்போது ஒவ்வொரு புக்காக வாங்க. ஏதாவது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது அவன் பாருங்களேன், உங்களை எக்ஸாம் ஃபீஸ் கூட ஒரு ஹெவியாக இல்லாமல் ரொம்ப ஒரு டிகிரி முடிச்சுக்க சும்மா பாஸ் பண்ணியிருந்தா போதும், நீ ஒரு எக்ஸாம் ஃபீஸ் இதை மாத்திரம் கட்டு போதும், நீ பரீட்சை எழுத வா அப்படின்னு சொல்கிறான். அப்போ உங்களை இது சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10th 11th சிபிஎஸ்சி ஸ்கூல்லாம் பார்த்தா 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் படிக்க சொல்லணும், கேட்குறான் இல்லையா? ஐஐடி படிக்கிறேன், நீட்டு படிக்கிறேன்னா அதுக்கு கோச்சிங் ஃபீஸ்லாம் எவ்வளவு? நீங்கள் ஐஏஎஸ்ஸே படிக்கிறேன்னு ஏதாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் நல்ல வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு அதை நீங்கள் ஆசையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுங்க. இன்னொன்று, ஒரு எக்ஸாமினேஷன், நாட் ஓன்லி திஸ் எக்ஸாமினேஷன், எனி எக்ஸாமினேஷன் நீங்கள் ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு வழி, யூ மஸ்ட் லவ் இட். ஐஏஎஸ்ஸை நீங்கள் நேசிங்க. ஒரு கலெக்டர் ஃபோட்டோ ஏதாவது வருதுன்னு வச்சிங்கன்னா, அந்த ஊர் கலெக்டர், சரி நான் ஃபோட்டோ போடுறான், இந்த கலெக்டர் எப்படி இருக்காங்க, அவன் ட்ரெஸ் சென்ஸு, அவனுடைய இதை நீங்கள் ரசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிங்கன்னாவே உங்களுக்கும் அதே மாதிரியாக வரணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஒன்று ஆசைப்படுறதை தாண்டினது லவ் பண்ணுறது. யூ மஸ்ட் லவ் இட். நீங்கள் எதை உண்மையாக ஆழ் மனதிலிருந்து நீங்கள் எதை உண்மையாக நேசிக்கிறீங்களோ நீங்கள் நேசிக்கிறது உங்களுக்கு கிடைச்சே தீரும். ஆனால் உங்களுடைய நேசிக்கிறதுங்கிறது வேற, விருப்பங்கிறது வேற, ஆசைங்கிறது வேற. எல்லாருக்கும் தான் ஆசை இருக்கும். ஆசை இருக்கிறதுல நீங்கள் அடைய முடியுமா? எல்லாருக்கும் தான் விருப்பம். ஆசைக்கு அடுத்த லெவல் விருப்பம். எல்லாம் தான் விரும்புவாங்க. விரும்புறதுலாம் அடைய முடியுமா? நீங்கள் என்ன பண்ணணும், ஆழ் மனதுக்குள்ள அதை நீங்கள் நேசிக்கணும். யூ மஸ்ட் லவ் இட். நீங்கள் ஒன்று ஆழ் மனதில் நேசிக்க அது உங்களை நோக்கி அதுதான் அதை ஈர்க்கிற சக்தி. நீங்கள் லவ்க்கு ஈர்க்கிற சக்தி இருக்கு. நீங்கள் ஒன்று ஆழமாக நேசிச்சிங்கன்னா அது உங்களை நோக்கி மெதுவாக வர ஆரம்பிக்கும். நீங்கள் வர ஆரம்பிக்க அது உங்கள் பக்கத்தில் வர 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 உங்களுக்கு அப்படியே சந்தோஷமாக இருக்கும். அப்படியே தலகால் புரியலைன்னு சொன்னாங்களே, ஐஏஎஸ் உங்கள் பக்கத்தில் வருது அப்படின்னு வச்சிங்கன்னா, ஐயோ எனக்கு சீக்கிரம் நான் வாங்கிடுவேன் போல இருக்கேன், நான் ஐஏஎஸ் ஆகிடுவேன் போல இருக்கேன் அப்படின்னு உங்கள் உள் மனதுக்குள்ளே இப்போ எப்படி இருக்கும், வாங்கணும் ஆசையாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் படிக்க இவ்வளோதானா, அப்போ நான் இன்னும் கொஞ்சம் இருக்குது, இதை படிச்சிடலாம் அப்படி நீங்கள் படிக்க அது உங்களை நோக்கி மெதுவாக வர ஆரம்பிக்கும். அப்போ நீங்களே உங்களை அறியாமல் அதிகமாக டைம் செலவழித்து நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ ரொம்ப பணம்லாம் செலவழிக்க வேண்டாம். பணம் இருக்கும்போது ஒரே ஒரு புக் வாங்குங்க. ஒரு புக் வாங்கி அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணுங்க போதும். அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஜெயிச்சிடலாம். இந்த வாரத்தில் இருந்து நாம் நிறைய வீடியோ போடுவோம். அந்த வீடியோலாம் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்கிற மாதிரி என்னுடைய லைஃப்பில் ஒரு 100 ஐஏஎஸை உருவாக்கிட்டு தான் சாகிறதுன்னு நானே முடிவு பண்ணிட்டேன். அதில் எனக்கெல்லாம் சாவ அவ்வளோ சீக்கிரம் வராது. 100th ஐஏஎஸை நான் பார்த்துட்டு தான் நான் சாவேன். அந்த 100 ஐஏஎஸில் நீங்களும் ஒருவராக இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. தேங்க்யூ.